அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சைவ ஆட்டுக்கால் சூப் வைக்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோ. ஆட்டுக்கால் கிழங்கு சூப் வைக்க போகிறோம். இப்போ நம்ம மலை பிரதேசத்தில் இருக்கோம். இங்கேருந்து அந்த வியூஸ் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் உங்களுக்கு காமிக்கிறேன். அழகான மலைத்தொடர். அங்கே பாருங்கள், அற்புதமான சிறிய சிறிய வீடுகள். கண்ணு கெட்டின தூரம் பாருங்கள், மலைத்தொடராக தெரியும். இந்த அற்புதமான காட்சிகள் தான் அது. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முடவாட்டுக்கால் கிழங்கு அல்லது ஆட்டுக்கால் கிழங்கு, மூட்டு வலி கிழங்கு, இந்த மாதிரி பல்வேறு பேரில் அழைக்கப்படுற இந்த முடக்கத்தான் கிழங்கை தான் எடுக்க போகிறோம். இப்படி தான் பாறைகள் ஒட்டிகிட்ருக்கோம். இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி மரத்துலையும் ஒட்டிகிட்ருக்கோம். இது ஒட்டுண்ணி தான். இப்போ நம்ம அந்த பாறையை ஒட்டி பாறைக்கு கீழே அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய கிழங்கு தான் இது. இப்போ இதுதான் அந்த முடவாட்டுக்கால் கிழங்கோட செடி. இப்போ இந்த மாதிரி செடி இருக்கும். இது பாறைகளிலோ அல்லது பாறை இடுக்குகளிலோ மரத்திலேயோ ஒட்டி இருக்கக்கூடிய செடி. இல்லை மரத்துக்கு அடிப்பகுதியிலேயோ பாறை ஒட்டி இருக்கிற அந்த நிலப்பகுதியிலையோ இந்த செடி இருக்கும். இதை நம்ம மண், வேர் இதெல்லாம் கலந்துருக்கோம். அதை நம்ம க்ளீன் பண்ணி தனியாக இப்போ எடுத்துகிட்ருக்கோம். இது பரவலாக ஒரு 4448 நோய்களுக்கான மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கிழங்கு நம்ம பிரிச்செடுக்கோம். பார்ப்பதற்கு ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும். இதை பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பாறை ஒட்டி நம்ம எடுக்கிறோம். இந்த மாதிரி தான் கிழங்கு வகைகள் இருக்கும். நமக்கு கிடச்சிக்கிறது சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இந்த மாதிரி பிரித்து எடுக்கணும். மண், மர இலைகள் எல்லாம் ஒட்டிகிட்ருக்கோம் சேர்ந்து. இது ஒரு ஒட்டுண்ணி தாவரம். பெரும்பாலும் இந்த கிழங்கு வந்து மலை பிரதேசங்கள் தான் கிடைக்கும். பெரும்பாலும் கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, பரவலாக எல்லா மலைகளிலும் இந்த கிழங்கு வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம சைவ ஆட்டுக்கால்னு சொல்லக்கூடிய இந்த கிழங்கு பார்ப்பதற்கு ஆட்டுக்கால் மாதிரி இருந்தாலும் இதோட சூப் வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆட்டுக்கால் கிழங்குனால மூட்டு வலி, கை கால் வலி, தசைப்பிடிப்பு, முடக்குவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகளும் இந்த ஆட்டுக்கால் கிழங்கு 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பித்தம், கபம், அதை சம்மந்தப்பட்ட 448 நோய்களுக்கு நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்து. மாதவிடாய் பிரச்சனை, அதாவது மாதவிடாய் காலங்களில் இந்த வலி அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இது ஒரு முக்கிய தீர்வாக அமையும். இப்போ நமக்கு தேவையான கிழங்கு நம்ம எடுத்தாச்சு. இது பக்கத்தில் இருக்கிறது அந்த முடவத்தான் கிழங்கோட, அதாவது ஆட்டுக்கால் கிழங்கோட இலைகள். இது கிழங்கு. இதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் சூப் வைக்க போகிறோம். இப்போ வீட்டுக்கு கொண்டு போக போகிறோம். இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இது பல்வேறு வகையான நோய்க்கு ஒரு அருமருந்தாக இருக்குது. நம்ம தேவையான கிழங்கு எடுத்தாச்சு. நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். நம்ம இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துகிட்டே இருக்கோம். இப்போ நமக்கு தேவையான
ஒரு 1லேருந்து 1,5 கிலோ கிழங்கு நம்ம எடுத்துக்காச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மலை பிரதேசத்தில் இந்த மாதிரி தான் கிணறுகள் இருக்கும். இந்த பண்டைய கால கிணறுகள் இதெல்லாம். வீடுக்கிட்ட நம்ம வந்தாச்சு. சூப்பு வச்சு குடித்து ரசிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி தான் கிழங்கு இருக்கும். இப்போ நமக்கு ஒரு 4 பீஸ் மட்டும் போட போகிறோம். கிட்டத்தட்ட 1,5 கிலோவுக்கு மேலே இந்த கிழங்கு இருக்கும். 4 பீஸ் மட்டும் போட போகிறோம். இதை இப்படி தோல் நீக்கணும். கத்தியை வச்சு நல்லா சுத்தமாக தோல் நீக்கணும். இந்த மாதிரி தான் தோல் நீக்கணும். கத்தியை வச்சு மேலே இருக்கிற அந்த மண் தோல் இதெல்லாம் சுத்தமாக நீக்கிட்டு தண்ணீரில் நல்லா கழுவணும். இப்போ நீக்கியாச்சு. இப்போ இந்த கிழங்கை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த செக்கில் போட்டு இடிக்க போகிறோம். சின்ன கல் அடிக்கணும். பெரிய கல்லில் வந்து சரியாக இடிக்க முடியல, இடிக்கிறப்போ செதறுது. அதனால் சின்ன கல் போட்டு நல்லா இடித்து கசக்கணும். ஓரளவு கசக்கியாச்சு. நல்லா இப்போ கசக்கிட்டு இருக்கோம். இதுக்கு தேவையான பொருள் இஞ்சி நம்ம ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு ஒரு 4-5 பல் எடுத்துக்கலாம். மிளகு, சீரகம், கோழி தக்காளி அப்படின்ற பொருட்கள் நமக்கு தேவையான பொருள். பாருங்கள், சின்ன வெங்காயம், பச்சை கருவேப்பிலை, பூண்டு எடுத்துக்காச்சு. கூட இஞ்சி நம்ம ஒரு பீஸ் எடுத்துக்காச்சு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொட்டுறோம். இப்போ தேவையான அளவு சீரகம், மிளகு சேர்த்துக்கிட்டோம். நம்ம காரம் அதிகமாக சேர்த்துக்கல. மிளகாவோ காரத்துக்கு மற்றது எதுவும் சேர்த்துக்கல. இந்த தக்காளி, அதாவது கோழி தக்காளி அப்படின்ற மலை பிரதேசத்தில் சின்ன தக்காளி சேர்த்துக்கிட்டோம். இதெல்லாம் இடித்து நம்ம எடுத்துக்காச்சு. நம்ம காரம் அதிகமாக வேணும்னா மிளகு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இதுக்கு மிளகாய் போட தேவையில்ல. மிளகாவுக்கு பதிலாக மிளகு போட்டுக்கலாம். நம்ம குடிச்சு பார்த்துட்டு அப்புறமா நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு பானையில் நீர் ஊற்றி, இதுக்கு எண்ணெய் தேவையில்ல, பானையில் நீர் ஊற்றி நம்ம இடித்து வச்ச இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு, அந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுக்கிட்டோம். நல்லா கொதிக்க விட்றோம். நல்லா கொதிச்சு வரணும். நம்ம தேவையான மிளகு கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கிட்டோம். இப்போ சூப் ரெடி. இப்போ இறக்க போகிறோம். இறக்காச்சு. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக மிளகு போட்டுக்கோங்க. நமக்கு காரம் கம்மியாக இருந்தால் போதும்னா மிளகு கம்மியாக தான் போட்டோம். இப்போ இதை வடிகட்டி குடிக்க போகிறோம். மஞ்சத்தூள் நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. இதை இப்போ குடிக்க போகிறோம். எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு. ஆவி பறக்க நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ குடிக்க போகிறோம். ஆட்டுக்கால் சூப் டேஸ்டாக இருக்கு. சூப்பு நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.